இன்றைய நிகழ்வின் சிகர நிகழ்வாக நம்முடைய சிறப்பு விருந்தினர், மைம் இயக்குனர், தயாரிப்பாளர், பல்வேறு கலைஞர்களை உருவாக்கிய ஒரு தயாரிப்பாளர், மைம் கலைஞர். அவரை பல்வேறு பேட்டிகளில் பார்த்துருக்கலாம். அவருடைய சிறப்புரை இதோ. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இப்போ எல்லோரும் கொஞ்சம் உட்காந்து கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் உங்கள் சீட்ஸ் போயிருங்க. அனைவருக்கும் வணக்கம். யாருக்குள்ள டீ கடைக்கு யாரும் டீ ஆத்துற மாதிரி தான் இருக்குது. வெறும் சேர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் பேசுகிறது சேர் கேட்குற நிலைமைக்கு ஆகி போச்சு. அப்படி தானே சாமி? இன்னும் 2 நிமிஷம் இந்த தள்ளி போச்சுன்னா அவ்வளோதான், மொத்த சேர் மட்டும் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, குழந்தைய கூப்பிட்டு ஓடணும் வீட்டுக்கு. எல்லாருமே இவ்வளோ நேரம் காத்துருந்து எதுக்குன்னா குழந்தைய பிடிக்க தானே. முடிஞ்ச உடனே அப்படி ரெடி 1 2 3 என் புள்ள முஷ்டா புடி 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 அவனை புடி அப்படின்னு வீட்டுக்கு எத்தனை எப்படி ஆண்ட தெரியும் தங்கம். ஐயோ செம்ம தங்கம். மற்றும் யாரும் குழந்தைய தெரியாது, நம்ம குழந்தை மட்டும் குழந்தைய தெரியும். இங்கே கிளாஸுக்கு வந்த குழந்தைங்க பெரிய குழந்தைய தெரியல. இங்கே இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் பெரிய குழந்தைங்க. எத்தனை கேமராமேன்கள் அந்த புள்ள ஆடும் போது எல்லாரும் அவங்க கேமரா பிடிச்சிட்டு படம் பிடிக்க ரெடி ஆகிட்டோம்ல. அப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு தெரில, கொடுக்க மாட்டீங்களா ஃபாதர் யாருக்குமே? ஒருவேளை நீங்கள் மட்டும் வச்சுப்பீங்களோ? ஓய் இங்கே யாருங்க எல்லாம் போய் உட்காரு போங்க, ஃபோட்டோ பிடிச்சி பேசினுக்கிறாங்களே, ஒரு வயசுக்கு மதிப்பு இல்லாமல். ஏய் சரத்தே, பெரியவங்க கரெக்டாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க கரெக்டாக இருக்கும் பாரு. இப்படி அழகாக போய் உட்கார போகுது பிள்ளை. சரத்தே எல்லாம் போய் உட்காருங்க. கடைசியாக எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்து தான் வீட்டுக்கு போவோம். சரத்து வேணா வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம், சரத்தையும் அக்ஷயாவையும். ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறேன், நான் பாட்டு ஓடிடுவேன். ஓகே தானே உங்களுக்கு? நான் எதுக்கு வந்தேன் என்பதே புரோஜனமாக போயிடும் அப்புறமா. எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, எல்லாருக்கும் பிரியாணி வருது, வாங்கி சாப்பிட்டு போங்க. என்னடா ஒரே சத்தமாகுது, எங்கே பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்து பேசுனே தெரியலையாடா. இங்கே பார்த்தா கச்ச பச்சை சத்தம் வருது. அது வேற அம்மா பாரு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுங்களா. இந்த பக்கம் பார்த்தா வரேன் புள்ள கூட்டெல்லாம் ஓடிட்டே இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே 21 நாள் இந்த முகாமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த முகாம் நடத்த பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா விளையாட்டு மூலிமா எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பெரிய வாழ்த்துக்கள் ஜெயக்குமார் ஐயாக்கு, பெரிய வாழ்த்துக்கள்ங்கய்யா. இந்த முறை உங்களோட முயற்சியான பெரிய வாழ்த்துக்கள். மாசில்லா உலகத்தை கொண்டு வரது என்பது பெரிய விஷயம். மாசில்லா நகரத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். அதுக்கு யாருக்கெல்லாம் மூளை வேலை பார்க்குதோ அவங்க கை தட்டுவாங்க. மூளை வேலை பார்த்துருக்கு. 1 2 3 4 5 6 7 8 அப்போ எல்லாருக்கும் வேலை பார்க்குது மூளை. பரவாயில்ல, நல்லா மூளை வேலை பார்த்துச்சுன்னா கை தட்டுவாங்க. அப்போ தான் நம்ம மூளை வேலை பார்த்துட்டே இருக்க சொல்லுவாங்க. இது நான் சொல்ல பெரியவங்க சொன்னது. முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகனுக்கு பெரிய நன்றி. எங்களை அங்கே வர சொல்லவே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்து போகும்போது முதல் கேட்ட வார்த்தை ஐயா சாப்பிட்டீங்களாம் கேட்டாங்க. ஒரு மனுஷனை சாப்பிட்டியா கேட்க மறந்துடுவோம். நம்ம தண்ணி குடிச்சா கேட்க மாட்டோம். என்னைக்காவது ஒருத்தர் சாப்பிட்டியா நல்லா இருக்கேன் கேட்ட வச்சுக்க, அவன் நல்லா இருக்கு சொன்ன நம்மளை வயிறு எரியும். அவன் நல்லா இருக்கானாமே, கார் வாங்கிட்டானாமே, பாத்தியாடி என் கூட தான் அந்த நகையை பாத்தியா அவளுக்குன்னுவோம். பாத்தியா எப்படி வரா பாரு அப்படின்னு இன்னொருத்தர் பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம் எப்போதுமே. அந்த மத்தியில் ஒரு மக்களை மதித்து ஐயா வந்து கேட்ட வார்த்தை சண்முகனுக்கு பெரிய வாழ்த்துக்கள்னா உண்மையிலே பெரிய சந்தோஷம். அந்த அவர் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அகமின் ரொம்ப அழகாக, அந்த முகம் ரொம்ப அழகாக இருக்க சொல்லுவாங்க. அழகு என்பது முகத்தில் கிடையாது, உள்ளத்துக்குள்ளே ரொம்ப அழகாக வச்சுக்கணும். முதல்ல இந்த உள்ளம் ரொம்ப அழகாக, அந்த முகம் ரொம்ப அழகாக இருக்கும். என்னை பார்க்க எதிர்காலத்தில் வந்த மாதிரியே இருப்பேன், தலை களைஞ்சி போய் காட்டா மாதிரியே இருப்பேன். என்னை யாருமே நம்ப மாட்டாங்க. சரக்கு அடிப்பியா? அடிப்பான் போலக்குதுன்னுவாங்க. தம் அடிப்பியா? செய்வான். எல்லாம் கெட்ட பழக்கத்தையும் செய்கிற மாதிரியே இருப்பேன். ஆனால் எந்த கெட்ட பழக்கம் செய்ய மாட்டேன். ஆனால் என் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தான் தெரியும். நான் இன்னொருத்தருக்காக வாழவில்லை, எனக்காக வாழ்கிறேன். முதல்ல என்ன சந்தோஷமாக வச்சுருக்கேன். சந்தோஷம் எங்கே இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. துக்கம் எங்கே இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. நீ நிறைய சந்தோஷத்துக்கு சொல்ல வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இன்னொருத்தர் வாழ்த்தும் போது ரொம்ப சூப்பராகிடும். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சண்முகனாக்கு, ஜெயக்குமார் ஐயாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சாமிஜி சொன்னதுனால எனக்கு ஒரு பெரிய நட்பு கிடச்சிது. அவர்கிட்ட பேசும்போது ஐயா சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேணாங்க, நாங்கள் வந்துடுவோம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா என்ன பண்ணணும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அது வாழ வைக்கும், எல்லாரையும் வாழ வைக்கும். தனக்கு மட்டும் வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. எவ்வளோ சாப்பிட்ருவோம் நம்ம, வயிறு ரொம்பனா போதும் சொல்லிவிடுவோம். எதுவும் போதும் சொல்லுவோம், வயிறு மட்டும்தான்.
அந்த வயிறு போதும்னு சொல்லும் போதே வாய் போதும்னு சொல்லும் மனசு வந்துடும். அந்த மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்த காரணம் என்ன அப்படின்னா, நாளை என்பது கொடுக்குற போனஸ் ஆண்டவன். நாளைக்கு உயிரோடு இருப்ப நம்பிக்கை, நாளைக்கு மறுநாள் உயிரோடு இருப்ப நம்பிக்கை, அடுத்த மாதம் உயிரோடு இருப்ப நம்பிக்கை. நம்பிக்கைப்பட்ட தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை எவ்வளோ நம்ம மேலே வச்சுருக்கோமோ அந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பராகிடும். நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே. முதல்ல இந்த குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைங்க. இந்த குழந்தைய மோட்ரு மேலே ஆக்கிடாதீங்க. அந்த குழந்தையாகவே இருக்கட்டும். நிறைய செல்ஃபோன் கொடுக்காதீங்க குழந்தைங்கிட்ட. பாரு, இப்போயே ஒரு குழந்தை செல்ஃபோன் பிடிச்சிருக்குது. நிறைய குழந்தைங்கிட்ட விளையாடுறதுக்காக செல்ஃபோன் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாருமே அந்த மிஷினோட உறவாடிட்டோம், உறவாடத்தை விட்டுட்டோம். தாய் தகவனோட பேசுறதே மறந்து போச்சு. என் புள்ள பாருங்கள், அது ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்கா மாதிரி, அவன் தான் என் புள்ள. நான் ஆக்டரு, என் பொண்டாட்டி டாக்டரு. இது ரெண்டுக்கும் பிறந்தது தான் அது. அந்த பிள்ளை ரொம்ப தகமான பையன். அந்த மாதிரி பையனை பார்க்கவே முடியாது. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அதுக்கு மாறாதான் செய்வான். அவங்க அம்மா என்ன சொன்னாலும் செய்வான். ஏன்னா அடி, செம்ம அடி, உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி, டொம்மு டொம்முன்னு குத்துவா. அவள் எப்படி ஊசி போடுவா அப்படின்னா, நார்மலாக ஊசி போட மாட்டான். அவள் அமெரிக்காவில் படித்தவ. அவனை ஊசியை த்ரோ பண்ணுவா டம்முன்னு. ஏன் இப்படி ஏடி அப்படி தான் போடணும், வழி தெரியாதுன்னுவா. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க படித்த விதம், நான் பழகின விதம். என் பிள்ளைகிட்ட நான் ஜாலியாக பழகிறேன், எல்லாத்தையும் சொல்லுவான் அவங்ககிட்ட. அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு. அவங்க அம்மாவுக்கு தெரியாது எதுவுமே, எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நான் நட்பாக பழகிறேன், அன்பாக பழகிறேன். இந்த குழந்தை அப்படி தான் இருக்கும். இங்கே யார் இங்கே நல்லவங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நான் ரொம்ப நல்லவன்னு. இங்கே யாரும் நல்லவன் என்பது கிடையாது. யாரும் கெட்டவனும் கிடையாது. நான் செய்கிற விஷயம் வெளியே தெரியலனா ரொம்ப நல்லவன். 4 சவுத்துக்குள்ளே செய்கிற விஷயம், தப்பான விஷயம் செய்யலைன்னா யாருக்கும் தெரியல நல்லவன் ஆகிடுவேன். அது தெரிஞ்சால் கெட்டவன் ஆகிடுவேன். அப்போ இங்கே யாரும் யோக்கியம் கிடையாதுல்ல. அப்போ எப்படி இன்னொருத்தரை திருத்துவோம்? முதல்ல நாம் திருந்துவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்ல வார்த்தையை சொல்லுவோம், நல்ல விஷயத்தை கேட்க செய்வோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் குழந்தைகிட்ட செல்லை வாங்கி பிடிக்க குப்பையில் போட்டுருக்கு முதல்ல. அப்படி இல்லை பக்கெட்டில் போட்டு வச்சுருங்க. நிறைய செல்லை கொடுக்காதீங்க, டிவி பார்க்க வைக்காதீங்க, நிறைய பேச வைங்க, பாட வைங்க, திருக்குறளை கற்றுக் கொடுங்க, நிறைய தமிழை கற்றுக் கொடுங்க, நிறைய மொழியை கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். இந்த குழந்தைங்களாம் ரொம்ப அழகு. எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினாங்கன்றீங்க மேலே. யாராவது கை தட்டினீங்களா? இப்போ கை தட்டி என்ன பண்ண போகிறீங்க? அப்போ தட்டியிருக்கணும். இந்த புள்ள கேட்குது, டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு. எல்லாம் அப்படி இருக்கும். பாட்டு பாடுவீங்களா? அங்கே ஒரு ஐயா டான்ஸ் ஆடினார் குழந்தைய வச்சுக்கிட்டு. இங்கே பாட்டு பாடுறதுக்கு அந்த ஐயா டான்ஸ் ஆடிட்டே இருக்கார் குழந்தைய வச்சுட்டு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எப்போ கிடைக்கும் இந்த சான்ஸு? உங்கள் வெக்கத்தை விட்டுருக்கேன். முதல்ல வெக்கம், மானம், சூடு, சொரணம் அப்படி நிறைய இருந்துச்சுன்னா மூட்டை கட்டி வெளியே குப்பையில் போட்டுருங்க. வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும். உங்களுக்கு பசிச்சா யார் கேட்பா? நானே கேட்பேன். உங்களுக்கு பசிச்சா நீ தான் கேட்பீங்க, எனக்கு பசி எடுக்குதுன்னு. நானே கேட்பேன், ஐயாவுக்கு பசி எடுக்குதாமே, ஐயாவுக்கு பதிலாக நான் சாப்பிட்டுக்குவான்னு கேட்பேன். ஒத்துப்பீங்களா? என் பசி அடக்க நான் சாப்பிட்ணும். உங்களுக்கு என்ன வேணுமோ வாய் திறந்து கேளுங்க. யார் மனசையும் கோணாமல் கேளுங்க. குறையாக பார்க்காத, நிறையா பாருங்கள். இங்கே குறை ஒன்றும் கிடையாது யாருக்குமே. கருப்பாக ஒரு ஊரும் போச்சு, கருப்பாக ஒரு பையன் பாரு கூப்பிடுவோம், கருப்பாக இருக்கா பாரு கூப்பிடுவோம், மூக்கு சப்ப மூக்க வாடான்னுவோம். உருவ கேலி பண்ணிட்டு ஆரம்பிச்சோம் நம்ம எல்லாருமே. அது ஆண்டவங்க கொடுத்த படைப்பு, அழகான படைப்பு. அந்த படைப்புக்கு எப்படி கூப்பிடுவீங்க? தம்பி வாங்க, தங்கம் வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்களேன். அது ரொம்ப அழகாக தெரியும். இந்த குழந்தைங்கிட்ட நீங்கள் பேசுகிற வார்த்தை பிரதிபலிக்கும். இங்கே எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்குறதுனால எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. அந்த குழந்தை ஒரே நாள் ஐஏஎஸ் ஆகிடுமா? குழந்தை இல்லையே, அது காலக்கேடு இருக்குல்ல. அதனால் நல்லதை மட்டும் கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவங்ககிட்ட பேசாத, அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை, ஆயா கிட்ட சண்டை, ஆயா கிட்ட பேசாதன்னுவோம். அந்த ஆன்ட்டிக்கிட்ட பேசாத, அவள் மோசமானவன். இந்த குழந்தைகிட்ட இப்போவே நஞ்சு வரைக்குதும். இப்போவே அந்த பகையை சொல்லிக் கொடுக்குறோம். அதை பேசாத, பழகாத, அவங்ககிட்ட நிற்காத, அவன் பார்க்க மோசமான இருக்கான்னு. இது தவறான வார்த்தை. பழக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க நல்லவன் கெட்டவன்னு? பழகி பாருங்கள் முதல்ல. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நல்ல வார்த்தைகளை பேசும்போது எப்போதுமே அழகாக தான் இருக்கும். அது கெட்டு போகாது. எனக்கு பெரிய படிப்பறிவு கேட்டால் இதையே கிடையாதுங்கய்யா. நான்லாம் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதனால் என்ன ஆச்சுன்னா படிப்பு கிட்ட வந்துருச்சு. நீ எதை நேசிக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். நேசிங்க, எல்லாரையும் நேசிங்க, அன்பு கொடுங்க. தவறாக ஒன்றும் ஆகாது. நிறைய சக்கரை சாப்பிட்டா சுகர் வந்துடும். கரெக்டானே? கை தட்டிக்க. நான் இதெல்லாம் சொல்ல கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. எண்ணெய் நிறைய சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். ஒரு கை தட்டலாம் போதும். நிறைய எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். ஒரு வாட்டி தான் கை தட்டணும். நல்ல டீச்சர் படிச்சிருக்கணும். ஒரு வாட்டி தான் கை தட்டணும்னு சொன்னேன். நிறைய தண்ணி குடிச்சோன்னா உச்சா வந்துடும். ஒரு வாட்டி தான் கை தட்டணும். நிறைய சாப்பிட்டா இதுக்கு வந்துடும். வெரி குட், நல்லா டியூனாக இருக்கீங்க. நிறைய குடித்தோம் அப்படின்னா உடம்பு கெட்டு போயிடும். சூப்பருங்கய்யா. நிறைய தலைக்கு சோப்பு போட்டால் நுர வந்துடும். ஆஹா அழகு.
ஆனால் நிறைய அன்பு வச்சுருந்தா எதுவுமே வராது, சந்தோஷம் மட்டும்தான் நிறைய வரும். நிறைய பணம் வச்சா ரைடு வந்துடும் இல்லையா? இங்கே அன்பு மட்டும்தான் ரொம்ப அழகு. அன்புக்கு அளவுகோலே கிடையாது. நான் உங்கள் மேலே வச்சுருக்கேன் பெரிய அன்பு. இந்த லவ்வுக்கு அளவுகோலே கிடையாது. என் அன்பு எதுவும் பண்ணாது, என்னை சந்தோஷமாக மட்டும்தான் வச்சுருக்கும். அதுதான் அன்பு. இந்த அன்பை நீங்கள் எவ்வளோக்குள்ள கடத்துறீங்களோ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 3 விஷயத்தை மாற்ற முடியாதுங்கய்யா. தலைமுடியை எண்ண முடியாது, கைத்தட்ட சொன்னா இல்லையா? கண்ணை திறந்து மண்ணை கொட்டிக்க முடியாது, நாக்கை வெளியே நீட்டிட்டு மூச்சு விட முடியாது. சொன்ன உடனே பண்ணி பார்க்குறேன் பாரு, அவனை திருத்தவே முடியாது. உடனே பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு. அது மனித மூளை அப்படி தான், உடனே பண்ணி பார்த்துடணும். நம்ம நிறைய வார்த்தைகள் நமக்காக எடுத்துக்கிறோம். இங்கே வார்த்தைகள் உருவம் கொடுக்காதீங்க. முதல்ல வார்த்தைக்கு உருவம் கொடுத்துட்டிங்கன்னா பகையை உருவாக்கிடும். வார்த்தைக்கு அன்பு கொடுத்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வார்த்தை என்பது கோர்த்து பேசுகிறேன். நான் எங்கேயும் பேசவே மாட்டேன், அப்படி யோசிக்கவே மாட்டேன். நான் என்ன யோசிக்கணும்னு சொல்லிவிடுவேன், மனசில் நினைக்கிற சொல்லிவிடுவேன். அதனால் என் வார்த்தைகள் எல்லாம் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. நான் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேச மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அவனை திட்டணும், சரத்தை திட்டுவேன், அதுக்கு மறந்துடுவேன். சப்போஸ் திரும்பி போயிட்டு சாரிடா தம்பி மன்னிச்சு விடுவேன். எனக்கு ஈகோவே கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஈகோடு இன்றைக்கி சுற்றுருவோம். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, நான் நல்லவனா, நீ நல்லவனா, அவன் இவன் யார், எல்லாரும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம பின்னாடி இருக்க முதுவை பார்க்க முடியுதா பாருங்களேன். உன்னால் பார்க்க முடியுமா தம்பி? ஒரு வாட்டி பின்னாடி தொட்டு பாரு, உன்னால் முடியுதான்னு. 2 கையில் தொட்டு பாரு, வணக்கம் சொல்லி பாரு, பின்னாடி முடியாது தானே. அப்போ நம்ம எதுக்கு இன்னொருத்தரை பற்றி பேசணும்? இந்த முகம் என்பது ஆண்டவன் கொடுத்த படைப்பு, அழகான படைப்பு. ஏன் பல்ல வெள்ளையாக கொடுத்தான், கருப்பாக கொடுத்துருக்கல? சிரிச்சா பளிச்சுன்னு தெரியுறதுக்காக தான். அதனால் சிரிச்ச முகத்தோடு வச்சுக்கோங்க. நிறைய பேர் சிரிப்பை மறந்துட்டோம். எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், ஏதோ இருக்கேன், அப்படியே சலிச்சுட்டே இருக்கும் வாழ்க்கையில். எதை நினச்சி என்னதுக்கு சலிக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கேன், அந்த பெரிய விஷயம் தானே. மூக்கு இருக்கிற இடத்துல வாய் வச்சு பாருங்க, வாய் இருக்கிறதுல கண்ணு வச்சு பாருங்க. ஆண்டவன் படைப்பு பாருங்க, இவ்வளோ அழகான படைப்பு. கண்ணை எங்கே கொடுங்க, கண்ணை கொடுத்துருக்கான். மூக்கு எங்கே கொடுங்க, மூக்கு கொடுத்துருக்கான். வாய் எங்கே கொடுங்க, வாயை கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்கானே. ஆனால் இந்த படைப்பை நம்ம ஏன் வாழ மாட்டுறோம்? ஒரு மனுஷனா ஆண்டவன் கொடுத்த படைப்பில் எவ்வளோ அழகான படைப்பு, இது ஏன் வாழ மாட்டுறோம்? ஏன் போட்டி பொறாமை, இன்னொருத்தருக்காக நம்ம ஏன் வருத்தப்பட்டு திட்டிகிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் மன்னிங்க, எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்க. தப்பு ஒன்றும் குறைச்சி போகிறதில்ல. வாழ்க்கை ரொம்ப அழகு. நாளை என்பது நமக்கு தெரியாது. இருக்கும்போது சோத்தை போடாமல் இல்லாதப்போ பாலை ஊற்றி வாழ்கிறோம். நம்ம எல்லாருமே இல்லாதப்போ சொல்லுவோம், ஐயோ அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தானே, நான் பேசியிருப்பேனே, ஐயோ போச்சே அந்த அம்மா இவன் நல்லா தெரிஞ்ச அம்மா வச்சேன்னு, நான் கோவப்பட்டேன், அந்த மாதிரி சண்டை போட்டேன், குழால ஒரே சண்டைன்னுவோம். குழாக்கு சண்டை போட்டிருப்போம், எல்லாரும் சண்டை போட்டிருப்போம். சண்டையை மறந்துட்டு மன்னிப்பு கேட்க பாருங்களேன். உறவு உருவ தானே, இந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க. அதனால் அன்பாக வச்சுக்கோங்க, குழந்தைங்களை நல்ல பண்பாக வச்சுக்கோங்க. எவ்வளோ கூட அந்த குழந்தைக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டே இருங்க. இங்கே எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு விளையாடாத கேமே கிடையாது. ஒரு நாள் திடீர்னு டென்னிஸ் ஆடும் போவானுமா, அவனை எட்டு போய் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருந்தால் 2 நாள் நின்றுவான். அடுத்தது ஸ்விம்மிங். ரொம்ப நல்ல பிள்ளையாக வரான்ல அப்படி நினச்சிடாதீங்க, ரொம்ப தங்கமான பிள்ளை. இவங்ககிட்ட ஒரு பெரிய திறமை இருக்குது. ஸ்ரவன் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாய்க்குள்ள வச்சுருப்பான். இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வாங்கி வாயில் வச்சுட்டு அதில் ரிதம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு கீபோர்டு பிடிக்கும், அதனால் கீபோர்டு வாங்கி கொடுத்தோடனே கீபோர்டு ரிதம் செட் பண்ணிகிட்டே இருப்பான். எப்போதுமே 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எதாவது வேலை பார்த்துட்டே இருப்பான். என்னடா பார்க்குற எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா இதுவும் இல்லைப்பா பாப்பா. ஒரு நாள் மைக்கை கொடுத்து அவனை ரிதம் பாக்ஸ் பண்ண சொன்னோம். அப்போ தான் தெரியும் ஸ்ரவன் என்ன பண்ணியிருக்கான்னு. இந்த பள்ளி பருவத்தில் இந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அழகு. 9th படிக்கிறாங்க பிள்ளை. இது ஒரு மோசமான வயசு, 14 வயசு. எதெல்லாம் வேணாம் சொல்கிறதெல்லாம் வேணும்னு தோணும், எதெல்லாம் பார்க்கக்கூடாது சொல்கிறதெல்லாம் பார்க்கணும்னு தோணும். இருந்தாலும் நான் தகப்பனா அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். எது தப்பு, எது ரைட் என்பது, எது குட் டச், எது பேட் டச் சொல்லி தருவேன், எது நல்ல வார்த்தை, எது கெட்ட வார்த்தை சொல்லி தருவே இருப்பேன். இந்த பருவத்தில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் வாழ்ந்துடலாம். உங்கள் பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுங்க, உறவை கற்றுக் கொடுங்க. இவன் கூட இருக்க எல்லாரையும் மாமா தான் கூப்பிடுவான். யாரையுமே அங்கிள் ஆன்டி கூப்பிட்டதே கிடையாது. மாமா, அத்தை, அக்கா, இப்படி இந்த உறவு முறைச்சு கூப்பிடும்போது அந்த உறவு பக்கத்தில் நின்றும். அதனால் இவனுக்கு நிறைய சொந்தம் இருக்குது. ஒரே ஒரு தொப்புள் குடி தான் மட்டும் எல்லாக்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்க தொப்புள் குடி தான் இவங்ககிட்ட இருக்குது, இவங்ககிட்ட இருக்க தொப்புள் குடி தான் அவங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற தொப்புள் குடி தான் அவங்ககிட்ட இருக்கு. கை தொட்டு பார்த்து ஒரு இருக்கான்னு, பத்திரமா இருக்கா? எல்லார் தொப்புளுக்கும் ஒன்று தானே. நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் எல்லாம் என் சகோதரர் தானே, என் அண்ணன், அண்ணி, பாட்டி, தாத்தா எல்லாம் நீங்கள் எல்லாம் உறவு. அப்படி உறவாக பார்க்கும்போது என் தொப்புள் கொடி யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களாம் என் உறவு. யார் தொப்புள் கொடி இல்லை அவங்களாம் உறவு இல்லை. அப்போ நீங்கள் உறவு தானே. நாளைக்கு சொத்தகத்தை கேட்டு வாங்கிடாதீங்க, சேர்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் கடைசியாக போகும்போது
வெறும் ஒரு வேட்டியை மட்டும் கட்டி அனுப்புவாங்க. வேறு எல்லாத்தையும் உருவிட்டு அனுப்பி தான் போகிறாங்க. நான் என்ன சேர்த்து வச்சாலும் அது எனக்காது கிடையாது, என் பிள்ளைக்கானதும் கிடையாது. அவன் தலைமுறைக்கு அவன் சம்பாரிச்சுப்பான். இவன் தலைமுறைக்கு நான் கொடுக்க போகிறது வெறும் படிப்பு மட்டும்தான். நல்ல அறிவை கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்பயே பணத்தோட வேல்யூ கற்றுக் கொடுக்காதீங்க, அன்பை கற்றுக் கொடுங்க. அன்போட வேல்யூ கற்றுக் கொடுங்க, நல்லதே நடக்கும். அதுக்கு முன்னாடி ஷவன் 2 வார்த்தை பேசிடுவான். பேசுறதுக்கு முன்னாடி பீட் பாஸ் பண்ணிடுவேன். ஏன் இப்படி முடிக்கிற திருத்தல், பயப்படாத. நல்ல சிரிப்பு பாருங்களேன், சிரிக்க சொல்ல. ஷவன் வந்து பீட் பாக்ஸர், நல்ல பீட் பாக்ஸர். அவன் பீட் பாக்ஸ் பண்ணும்போது இந்த ரிதம் எங்கேருந்து வருது அப்படின்றத அவன் சொல்லுவான். அதுக்கு முன்னாடி பேசுவான், உங்களுக்கு நன்றி சொல்லிப்பான். ஜெயக்குமார் எனக்கு பெரிய வாழ்த்துக்கு சொல்லிப்பான். ஒரு வாழ்த்துக்கு சொல்லிட்டு ஆரம்பிங்க பார்க்கலாம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ரீ ஸ்ரவன் கோபிநாதன். நான் வந்து இப்போ பீட் பாக்ஸ் பண்ண போகிறேன். இது ஸ்டவனுடைய தனித்திறமை. நான் உன்னை ஊக்குவிச்சதுனால தான் இந்த நிலைமை. நான் முனையிலேயே கிள்ளி போட்டேன், ஏன் அப்படி பண்ணிக்கிறேன், ஏன் கத்துற, ஏன் வாயில் எப்படி பண்ணுற, போடா அப்படின்னா முயற்சி பண்ணியிருக்கே மாட்டான். முயற்சி தான் திருவினையாக்கும். போங்க சாமி, நீங்கள் போகலாம். தேங்க்யூ, உங்களுக்கு தான் சொன்னாங்க. கை தட்ட மாட்டாங்கடா, அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க பாரு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அந்த குழந்தைங்க முயற்சி பண்ணும்போது முதல்ல பாராட்டுங்க, பாராட்டு கொடுத்துட்டே இருங்க. அதை பாராட்ட அந்த குழந்தை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பாராட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா அது தப்பு பண்ணுற மாதிரி நினச்சிரும். மேலே ஆடின அந்த குழந்தைங்க, டான்ஸ் ஆடிச்சு அந்த குழந்தைங்க, ஒரு வெள்ளை சட்டை போட்டு எத்தனை பாட்டுக்கு டான்ஸ் ஆடிச்சுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பாட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கிற பிள்ளைங்க ஒரு புக்கை குடிக்க எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கண்ணே? 365 நாள் ஆகுது. ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து கதை சொல்கிறது பிள்ளை. சூர்யா சார் வந்தார் தெரியுமா, இப்படி சட்டி இப்படி போட்டு திரும்ப இப்படி சண்டை போட்டு திரும்ப கலாவது 1000 கதை சொல்லும். இந்த படத்தை வெளியே சொல்கிற பிள்ளை ஒரு புக்கு படிக்க எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன்? 365 நாள் சாமி. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா அது விருப்பம் இல்லை, அது வெறுப்பாக மாறுது. அது விருப்பமாக மாற்றுங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள இந்த பாடத்தை விருப்பம் மாற்றுறீங்களோ அந்த மார்க் என்பது வெறும் நம்பர் தாங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், வாழ்க்கை ரொம்ப சூப்பராகிடும். அதனால் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் விட்டா நீங்கள் சாப்பிட்டு தூக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அப்படி தானே? மூளை வேலை பார்க்குதா? பரவாயில்லையே, நல்ல வேலை பார்க்குதே. பரவாயில்ல, ஏதோ பட்டிமன்ற பேச்சாளருமே ஆகிட்டேன் நான். ஒரு 160 படம் முடிச்சிருக்கேன் சாமி. தெலுங்கு, மலையாளம், தமிழில் ஒரு 160 படம் பண்ணிட்டேன். இன்றைக்கும் என்னை எப்படி மாறிருக்கு அப்படின்னா, படத்தெல்லாம் விட்டுட்டு குக்கு வித்து கோமாளில் வரவர் அவர் தானே அப்படின்னு நான் கொஞ்ச நாளைக்கு. இது எப்படி மாறிருக்கு பாருங்கள். நல்ல வில்லனாக போய் நல்ல நடிகனாக மாறினேன். நல்ல நடிகனாக போய் குக்கு வித்து கோமாளில் நல்ல சமையல்காரனாக மாறியிருக்கேன். இப்போ நல்ல சமையல்காரலேருந்து மாறி இப்போ நல்ல பேச்சாளராக மாறியிருக்கேன். இது எனக்கானது கிடையாது, எல்லா புகழும் என் குருவுக்கே. அவங்க போட்ட பிச்சை, கடவுளோட ஆசீர்வாதம், குருவோட ஆசீர்வாதம் நான் நிற்கிறேன். தங்கச்சி பாடின நமக்கு பெரிய அழகாக பாடின தங்கச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி தங்கச்சிமா. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் தங்கச்சிமா. உங்களோட வாய்ஸ் அப்படி நூல் மேலே இருந்துச்சு. அது அப்படி சரத்துக்கு சொல்ல தேவையில்லை, எப்பொழுதுமே எனக்கு பிடிச்சமான ஒரு தம்பி. அந்த பாராட்டு நீங்கள் இப்போ தான் சொன்ன மூளை வேலை பார்க்கணும், அவங்களுக்கு தான் பாராட்டணும். பெரிய வாழ்த்துக்கள். அரசியலில் வந்துடுவான் பெரிய ஷவனுக்கு பெரிய வாழ்த்துக்கள், ஜெயக்குமார் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள், ஃபாதருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரேடியோவில் கேட்குற மாதிரி இருந்துச்சுங்க வாய்ஸு. என் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே அப்படின்னா அப்படி கணீர் அப்படி வாய்ஸ் அப்படி இருந்துச்சு. அந்த வாய்ஸை கேட்கும்போது எனக்கு ஏதோ காணொலியில் கேட்குற மாதிரி இந்த ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். உங்களோட வாழ்க்கை சிறக்க நீங்கள் டெய்லி ஒரு சொற்பொழிவு காட்டலாம். நீங்கள் ஏதாவது விஷயத்தை சொல்லி, பிள்ளைகளை நான் சொல்கிறத கேட்டக்குங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். மூளை அப்படி ஓப்பன் ஆகுது. அந்த வாய்ஸில் ஒரு பெரிய மேஜிக் இருக்குது. பெரிய வாழ்த்துக்கள். அதேமாதிரி சவுண்ட் ஐயாக்கு எப்போதுமே நன்றி சொல்லவே மாட்டோம். எப்போதும் நன்றி சொல்லக்கூடிய விஷயம் யாருக்குன்னா சவுண்டுக்கு தான். நான் வெளியே தெரியறதுக்கு காரணம் சவுண்டுக்கு. அதான் கைத்தட்ட சொன்னேன், இப்போ தான் சொன்னேன் மூளை வேலை பார்க்கணுன்னு, பாராட்டணும் இப்போ தானே சொன்னேன்.
அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. தங்கச்சிமா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நிறைய மொழி பேசியும் கேள்விப்பட்டேன். ஐயா சரவணன் சார் சொன்னாங்க, சரவணன் சாரோடைய நட்பில் இருக்கீங்களா நீங்கள்? அந்த புள்ள அவ்வளோ அழகாக பேசுது, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதை பேசுறதுக்கு பெரிய இங்கே மேடையில் எத்தனை பேர் பேச முடியாது நம்மளால். மேடையில் பேசணும், கை காலம் நடுங்கும். அந்த புள்ள அவ்வளோ அழகாக பேசுறது, பெரிய வாழ்த்துக்கு தங்கச்சிமா. மென்மேலும் அவ்வளோ வாழ்த்துக்கு, நிறைய படிங்க, சூப்பராக இருவீங்க நீங்கள். அதுக்கு பெரிய அந்த அப்புறம் தொகுப்பாளர் 2 அந்த தம்பி மேலே ஏறி ஜாலியாக பேசி ஜாலியாக போகிறான் எப்போவுமே. அதுக்கப்புறம் இந்த போடியை தூக்கி சென்டராக ஒரு தம்பியை வச்சான். எதுக்கு வச்சான் அவனுக்கும் தெரியாது, எதுக்கு வைக்கிறோம் எனக்கும் புரியல. ஏன்டா பார்த்துன்னு சொல்லி நடுவில் வச்சுட்டு போனானா, இல்லை போடியை வச்சிருக்கேன் காட்டு போனான்னு தெரில. எதுக்கு தம்பி போடி தூக்கி சென்டராக வச்சு போனீங்க? யாரோ ஒரு தம்பி அங்கேருந்து போடியை தூக்கி இங்கே வச்சிட்டான். அதை ஃபாதர் சொன்னார், சரவணன் சார் சொன்னார், தள்ளி ஓர வைங்க, தள்ளி இங்கே வச்சு அந்த புள்ளையை காணோம். அந்த புள்ளை மறைக்குது, அந்த அம்மா கோவம். அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, ஐயோ ஸ்டாண்டை வச்சு என் புள்ளைய மறைச்சிட்டானு. அந்த ரியாக்ஷன்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது உங்ககிட்ட. அதனால் பெரிய என்ன மகிழ்ச்சி. என்ன சொன்ன நன்றிக்கான விஷயம் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, நான் ஒரு மைம் ஆர்டிஸ்ட். பேசிக்காக பேசாமல் நடிக்கிற மையன். நான் என்னை சுட்டு போட்டாலும் பேச வராதுங்கய்யா. நான் அதிகமாக பேச மாட்டேன். இவ்வளோ நேரம் பேசுறது பெரிய அதிசயம் எனக்கெல்லாம். நான் இவ்வளோ கோர்வையாக பேசுறதுக்காக, சரத்தை இன்னொரு வாட்டி ஃபோட்டோ பிடிச்ச கொன்னே போட்டு பேசுறது மனுஷனா மாதிரிடா. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். மிருகம் என்ன பண்ணும், அப்படியே போவோம் அது பாட்டுது. மனுஷன் என்ன பண்ணுவார், ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் கேரக்டர் கேட்க சொல்ல காது கொடுத்து கேட்க தான் ஆண்டவன் காதை கொடுத்துருக்கான். வாய் எதுக்கு கொடுத்துருக்கான், கேட்டதை சொல்லுறதுக்காக. எதுக்கு மூளையை கொடுத்துருக்கான், பதிவு பண்ணுறதுக்காக. எதுக்கு காதை கொடுத்துருக்கான், நடக்கிறதுக்காக. கையை எடுத்து கொடுத்துருக்கான், ஏதாவது கொடுக்கறதுக்காக. வயிறை எடுத்து கொடுத்துருக்கான், சரி பண்ணதுக்காக. இந்த தொண்டை எது கொடுத்தா, முழுகிறதுக்காக. அதனால் நிறைய விஷயங்கள் முழுகிட்டு நல்லதை சொல்லுங்கள். அதனால் பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. நான் ஏன் மைம் கோபி பேர் வந்ததுக்கான விஷயம் சொல்லிடுறேன். நான் பேசிக்காக ஒரு நல்ல நடிகை, எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன். ஜி மைம் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ சென்னையில் வச்சுருக்கேன். அதில் கிளாஸ் எடுத்துருக்கேன். நிறைய நடிகளை உருவாக்குறது தான் என் வேலையே. என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்து நான் தாரவாக்குறேன். அப்படி வந்தது தான் சரத்தும், என் ஸ்டூடெண்ட் அவன். அப்பா பரவாயில்ல, மூளை வேலை பார்க்குது இத்தனை பேருக்கு. 8:30 மணிக்கு மேலே தான் மூளை வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அதனால் இது பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சிமா பெரிய வாழ்த்துக்கள். தம்பி ஹீரோ தம்பி உனக்கும் வாழ்த்துக்கள் தான். நான் உன்னை லயோலா காலேஜ் படிச்சு அங்கே பார்த்தேன், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சரவணன் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். சாப்பாடு போட்டு எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. மதியம் நாங்கள் கிளம்ப சொல்ல என்ன சாப்பிடுவீங்க அப்படி கேட்டு எல்லாத்தையும் ஓடுத்து பறக்குத்து நிற்காத்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தாங்க மொத்தமாக. அப்படி சாப்பிட்டு வந்திருக்கோம். ஒரு 4 நாளைக்கு சாப்பிட முடியாது எங்களால். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நம்ம சரத்துக்கு கல்யாணம் 27ஆம் தேதி. உன் கல்யாணத்துக்கு கைத்தட்டுற அளவுக்கு ஆகி போச்சு. அவன் வாழ்க்கையோட சந்தோஷம் 27. நானும் கல்யாணம் பண்ணேன். என் சந்தோஷம் அப்படி தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் மனைவி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிற்கிறதுக்கு காரணம் என் மனைவியார், என் மக்கள் தான். என்னை சுற்றி இருக்க வட்டாரம் ரொம்ப அழகாக இருக்குது. என்னை வாழ்த்ததுனால தான் நான் பெருசாக இருக்கேன். அதனால் சரத்துக்கு பெரிய வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆகும் போது அவனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மென்மேல் வளர வாழ்த்துக்கள். குரலை பற்றி மட்டும் சொல்லி போயிறேன். இந்த வோக்கல் கார்டு சொல்லுவாங்க, வாய்ஸு. இந்த வாய்ஸ் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பாட்டு பாடும்போது, ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நாடகு கட்டி ஆட்டம் போட ஆசை, ஏ முத்தம்மா முத்தம். யாரா விசில் அடிக்கிறது ஸ்கூலில் வந்தே? இப்போ நான் மூக்கில் வாயில் பாடினேன், ஏ முத்தம்மா முத்தம்மா கொஞ்சம் ரெக்கமெண்டு பண்ணம்மா, என்ன வாத்தியாரு ஏற்றுக்கொள்ளுவாரோ. இப்போ செஸ்ல பாடியிருக்கேன். இந்த குரல் எங்கேருந்து வந்து உச்சந்தரில் பேசுவாங்க, ஹலோ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இப்படி பேசுவாங்க. ஒரு சிலர் நெத்தியில் பேசுவாங்க, எப்படிங்கிற அப்படின்வாங்க. ஒரு சிலர் மூக்கில் மட்டும் பேசுவாங்க, கோபண்ணா எம்மனாங்கிற நல்லா இருக்கிறீங்க பாத்திரம் ஆச்சே அப்படின்னு வாய்க்குள்ளே பேசுவாங்க. சார் கோபண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா. ஒரு சிலர் தொண்டையில் பேசுவாங்க, கோபண்ணா எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறீங்களா. ஒரு சிலர் செஸ்ல பேசுவாங்க, கோபண்ணா எப்படி இருக்கீங்க. ஒரு சிலர் வயிற்றுல பேசுவாங்க, கோபண்ணா எப்படி இருக்கீங்க. ஒரு சில டெய்ல் போல பேச, கோபண்ணா எப்படி இருக்கீங்க. ஒரு சில வார்த்தையை கீழே போட்டு பேசுவோம், கோபண்ணா நல்லா இருக்கியா பாத்திரம். இப்போ வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? இந்த வோக்கல் கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அதுலேருந்து வர வார்த்தை தான். இந்த வார்த்தையை அழகுபடுத்துறது எங்கேருந்து வருது தெரியுங்களா? நான் பேசும்போது முடிக்கும்போது இம்மில் முடிச்சிருப்பேன், அப்படி முடிச்சிருப்பேன், சுத்தியில் பேசியிருப்பேன். நான் இந்த உருவத்துக்கு நான் என் வாய்ஸை செட் பண்ணிக்கிட்டேன். இந்த எருமை காடா மாதிரி இருக்கேன் நான். எப்பா நல்லா கேட்டுக்குங்க, நான் இன்னத்துக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க. என்ன பாரு எப்படி இருக்கான் பாரு, எவ்வளோ மாடு மாதிரி குரலை பற்றி ஆடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குரலுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. இந்த குரல் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த குரல் வளத்தால் தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் பெருசாக தெரியும். தன்னை அடையாளப்படுத்துறது இந்த குரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குரலுக்கு எவ்வளோக்குள்ள வேலை பார்த்துட்டே இருக்குமோ அவ்வளோ அழகாக இருக்கும். அது நல்ல வார்த்தைகள் பேசும்போது இன்னும் சூப்பராகிடும். பாடுங்க, நிறைய பாடுங்க, நிறைய பேசுங்க, தவறே கிடையாது. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல பாடல்களை பாடுங்க. பழைய பாட்டெலாம் யாருக்கு பிடிக்கும்? பழைய பாட்டெலாம் பிடிக்குமா? ஆஹா, அதிசயமாக இருக்காது. குட்டி பாப்பா கை தூக்குறாளே. யாருக்கெல்லாம் புது பாட்டு பிடிக்கும்? முட்டைக்கலைக்கு. உங்களுக்கெல்லாம் முட்டைக்கலைக்கு பிடிக்குதா? வாங்க வரேன். முட்டைக்கலைக்கு பிடிக்குதான்? பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு முட்டைக்கலைக்கு தரோம். இங்கே இந்த பாட்டு கேட்குறோம் இல்லை, இந்த பாட்டு கேட்க சொல்ல மேஜிக் நடக்கணும் தலையில். அது உள்ளுக்குள்ளே ஒரு பரிமாற்றத்தை கொடுக்கும். அதில் நிறைய பாட்டு கேளுங்க, இந்த குழந்தைகளை கேட்க வைங்க. உங்கள் வாழ்க்கை சிறக்க என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையோ தெரிஞ்சோ தெரியாமல புண்படுத்தினா அது பெரிய மன்னிப்பு. மீண்டும் ஒரு முறை சரவணநாயக்கு பெரிய வாழ்த்துக்கள், சாமிக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். எல்லாரும் சூப்பராக இருப்போம், அட்டகாசமாக இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருங்க. எப்போதும் வாழ்க்கையில் துக்கத்தை தூக்கி குப்பையில் தள்ளிடுங்க. வாட போகிற ஊர் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை சூப்பராக வாழுங்க. ஏனோ வாழ்ந்தோம் ஏனோ வளர்ந்தோம் வாழாதீங்க. ஒரு வாட்டி பிறந்துட்டீங்க, ஒரு வாட்டி இறந்துடுவீங்க. இடப்பட்ட காலத்தில் நம்மளை யாரும் கண்டுபிடிக்கணும். என் பேர் அந்த உலகம் சொல்லணும், இல்லை தமிழ்நாடாக சொல்லணும். அதுக்கு வளர்த்துக்குங்க. அதுதான் வாழ்க்கை. அந்த பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க, முயற்சி பண்ண சொல்லுங்கள், நிறைய முயற்சி பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் கொடுத்த அறிவு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் ஒரே மூளை தான் கொடுத்துருக்கான். அப்துல் கலாம் ஐயாவுக்கு எத்தனை மூளை? எனக்கு எத்தனை மூளை? ரஜினி சாருக்கு எத்தனை கண்ணு? எனக்கு எத்தனை கண்ணு? கமல் சாருக்கு எத்தனை மூக்கு? 4. எனக்கு எத்தனை மூக்கு? அப்போ எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தான் ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அவங்க பெருசாக தெரியலாங்க, சிறுசாக தெரியல. காரணம் என்னன்னா அவங்க உழைப்பு. அவங்க உழைச்சிருக்காங்க, அவங்கள யாரும் காட்டுறதுக்காகவே. அவங்க டெய்லி உழைச்சிட்டே இருக்காங்க. நீங்களும் உழைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் மேலே வாழ்க்கையில் பெருசாக வர்றதுக்கு எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். மூளை வேலை பார்க்குது. बाय माँ क्या हुआ? ताली जोर से ताली दे माँ, ताली नहीं चाहिए तुमको? दो ताली ताली जोर से. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். என் அன்பு சகோதரனுக்கு வாழ்த்துக்கள், ஃபாதருக்கு பெரிய வாழ்த்துக்கள், உண்மையிலேயே பாராட்டுகள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஐயா, நான் இதோட முடிச்சுக்கிறேன், இதோட கிளப்பிக்கிறேன். ரெடி, போகலாம். ரைட், ஒரு வாட்டி ஜோராக ஒரு வாட்டி கை தருங்க பார்க்கலாம். தேங்க்யூ. செக் செக். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நம்மோடு உரையாடி நம்மிடமிருந்து விடைபெற இருக்கக்கூடிய நம்முடைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் திரை ஆளுமை நடிகர் மைம் கோபி அவர்களுக்கு நம்முடைய மாசில்லா திண்டுக்கல் மாநகரை உருவாக்க இணைவோம் இயக்கத்தின் சார்பாகவும் ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு புகைப்படம் எடுக்க விரும்புபவர்கள் வரிசையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் உடனடியாக கிளம்ப இருக்கிறார். எனவே தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இன்னிசை நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம். யாரும் கிளம்பிடாதீங்க, யாரும் கிளம்பிடாதீங்க. லாஸ்ட்டாக ஒரு 3 பாடல்கள் முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா கிளம்பலாம். லாஸ்ட்டாக எல்லா கவலையும் மறந்து ஆடுறவங்க ஆடலாம், பாடுறவங்க பாடலாம். இந்த வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு நீங்கள் எல்லா டைமும் அட்டன் பண்ண முடியாது. அதனால் இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். சரிங்களா? இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கத்தலாமே. பரவாயில்லையப்பா, சேரு காலியாக தான் இருக்குது, சவுண்டு பலமாக இருக்கு. போமா. இந்த பாட்டு என்னோட வாழ்க்கையில் சரிகமபால என்னோட முதல் சுற்றுல பாடி ஆரம்பித்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஒரு 3 பாடல்கள். காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு, காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு. தெரிஞ்ச
தெரிஞ்சவங்க எல்லாம் கூட சேர்ந்து பாடலாம். அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகில நகில நகிலா ஹோ விலகிடாது நகிலா ஓ நகில நகில நகிலா ஹோ விலகிடாது நகிலா ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு சதமா காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு நீராட்டம் நேரத்தில் என்னையாகின்றாய் வாழட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலும் முள்ளாகி போகின்றாய் நீயாக தொட்டாலும் பூவாகின்றாய் என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின் அசைவில் நகில 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 ஓ விலகிடாதே நகிலா ஓ நகில 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 ஓ விலகிடாதே நகிலா ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு ஜாலியா பாடலாம். காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு உன்னுள்ளம் நான் காண என்னாயுள் போதாது என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போதாது என் காதல் இன என்ன உன் நெஞ்சு காணாது ஆனாலும் என் முத்தம் சொல்லாமல் போகாது கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்தம் நீதானே நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் தானே உன் வேக்கை பின்னாலே என் வாழ்க்கை வளையுமே நகில நகில நகிலா ஹோ விலகிடாதே நகிலா ஓஹோ நகில நகில நகிலா ஹோ விலகிடாதே நகிலா ஓஹோ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கை அறைய குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. லாஸ்ட் காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு சத்தமா சத்தமே வரலையே. அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கடைசி 2 பாடல்கள். இந்த பாட்டு இந்த 2 பாட்டுமே எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் ஜாலியாக வைப் பண்ணுற பாட்டு. கடைசியாக 2 பாட்டு என்ஜாய் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாமா வேணாமா? பண்ணலாமா வேணாமா? ஓகே. சுனாமியே உண்டாச்சு மோனிகா பெல்லூஜி
ஏத்திட்டா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு பட்டுன்னு பார்த்தாலே பல் சேர்த்தும் பாடி கொடுவா மீனெல்லாம் கூத்தாடுமே இரவ கலராக்கும் ஜல்ல பிள்ளடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே மோனிகா மை டியர் மோனிகா லவ் யூ மோனிகா பேபி மோனிகா கிச்சு கிச்சுமா சிக்கி கிச்சுமா மோனிகா லவ் யூ மோனிகா பேபி மோனிகா கிச்சு கிச்சுமா சிக்கி கிச்சுமா ஏ ஜும் 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 டா ஜும்பட ஜும்பா ஜும் டா ஜும் 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 டா ஜும்பட ஜும்பா ஜும் டா லக்க 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 ஜும் 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 டா ஜும்பட ஜும்பா ஏ ஊதுறாத ஜும் ஜும் என்ன தொலைய வைக்கிறையே கொஞ்சம் கொலைய வைக்கிறையே உன்னை அடைய வைக்கிறையே என் பக்க கண்ணு பிள்ளையே என்ன தொலைய வைக்கிறையே கொஞ்சம் கொலைய வைக்கிறையே உன்னை அடைய வைக்கிறையே என் பகல் வண்டி ஒரு கிளாசிக் அது பார்த்தா அவனு டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லுங்கம்மா எனக்கு சொத்து சோகம் வந்தா மாத்திடுற உண்டா பத்தல நான் மாச மாச கட்டுற சந்தா ஒரு சாம பத்திக்கவா ஒதட்டோரோ தித்திக்கவா இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கவா தயங்காட்டி தண்டிக்கவா மயங்காத மெத்தையில சாகு நேரத்தில் புலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் என்ன சென்றானா சொல்ல ஒருமை கோலத்தில் இளமை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல இரவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வரவாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லோரி பாஷா கைப்பட்டு கவுந்தே மெல்ல மோனிகா 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 லவ் யூ மோனிகா பேபி மோனிகா கிச்சு கிச்சுமா சக்கி கிச்சுமா மோனிகா லவ் யூ மோனிகா பேபி மோனிகா கிச்சு கிச்சுமா பத்து கிச்சுமா ஜும்முட ஜும்முட ஜும் டா ஜும்ம 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 ஜும் டா ஜும்முட ஜும்முட ஜும் டா ஜும்ம 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 ஜும் டா ஜும்ம ஜும்மா ஜும்ம ஜும்மா ஜும்ம ஜும்மா ஜும்ம ஜும்மா ஜும்ம 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 ஜும் டா ஜும்ம ஊதே ஊதே ஜும் 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 மோனிகா மை டியர் மோனிகா மை டியர் ஜும் 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 டா தேங்க்யூ கடைசி பாடலாக இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட் நம்ம நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய பாடல் கடைசியாக ஆடலாமா ஆடுங்க கட்டு மல்லி கட்டி வச்சா ஒட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சார பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தோடு வைக்க வச்சா நெத்தி பட்டில் என்ன தூக்கி பட்டு போல வச்சவள சுத்தப்பட்டு ஊர பார்க்க கண்ணு பட்டு வந்தவள நெத்து பல்லு ஓரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திக உச்சம் கட்டம் தொட்டவள ரஞ்சிதமே 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 மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே உன்னை உதட்டு வள்ளிக்கு கொஞ்சமே அடி ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே உன்னை உதட்டு வள்ளிக்கு கொஞ்சமே வந்தது மனசு சத்திரமே நித்திர கெடுக்கும் சித்திரமே கட்டுமல்லி
அலுங்காத அத்த மகாட வந்தாலே அட காத்து வச்ச மொத்தம் 5 ஆடு தந்தாலே மழை ஊத்து மூலிகைய மூச்ச தந்தாலே சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே மாமா உங்க ஆட்டத்துக்கு யாரும் ஆடுற மாதிரி தெரியல, இருந்தாலும் அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோமா அப்படிங்கிற கட்டுமல்லி கட்டி வச்சா கலகலகா விட்டு வச்சா சந்திரன் லண்டு வச்சா சாரா பாம்பு இடுப்பு வச்சா வச்ச குட்டில என்ன தூக்கி நெத்திக்கு மத்தி மொட்டை வச்ச வேலை உச்சி கொட்ட நேரத்துக்குள்ள உச்சா கட்டம் தொட்டா வளை ரஞ்சிதமே 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 மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதடு வலிக்க கொஞ்சனுமே நீ வந்தது 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 மனசு சுத்திரமே சுத்திரமே நான் நித்திர 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 கிடப்பு சுத்திரமே சுத்திரமே ரஞ்சிதமே 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 ரஞ்சிதமே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வர காரணமாக இருந்த மைம் கோபி அண்ணா அண்ட் ஜெயக்குமார் அண்ணா, அவங்க 2 பேருக்கும் மிக்க நன்றி. அண்ட் இங்கே வந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு ரசித்த மக்களுக்கு நன்றி. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸ் அண்ட் எல்லா கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் வரைக்கும் இருந்து பொறுமையாக இருந்து ரசித்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஃபாதர் எல்லாருக்கும் அண்ட் ஜெயக்குமார் சார், சரவணன் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் ஆடியோ அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வினோத் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இறுதி நிகழ்வாக யோகா பயிற்சி பெற்ற மாணவர்களுடைய அரங்கேற்றம், அதை மட்டும் கண்டுகளித்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இருந்துட்டீங்க இவ்வளோ நேரம். நம்மலாம் லீவு நாளில் எப்படி தூங்குவோன்னு தெரியும். ஆனால் இந்த எல்லா லீவு நாள்லையும் 21 நாட்களும் பேரண்ட்ஸு காலையிலேயே 6:30க்கெலாம் வந்து முடிகிற வரையும் இருந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஒரு 5 நிமிடம் யோகா பயிற்சி பெற்ற மாணவர்களின் அரங்கேற்றம்.
நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருந்த
வர்ண பகவானுக்கும் இறைவனுக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா மழை வரும்னு பயந்தோம், இந்த நொடி வரை மழை வரல. அதனால் இறைவனுக்கு நன்றி. அதை தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்தி தந்த நம்முடைய அருட்தந்தையர்களுக்கும் வருகை தந்த ஆயர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்த சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த இயக்குனர் மைம் கோபி அவர்களுக்கும் இசை பாடல்களால் நம்மை மகிழ்வித்த சரத் அவர்களுக்கும் அக்ஷயா அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 21 நாளும் நம்மோடு சேர்ந்து பயணித்த அனைத்து மாணவர்களுக்கும், அவர்களை சிரமமின்றி அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும், இங்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கும், ஒளி அமைத்தவர்களுக்கும், மேடை அமைப்பாளர்களுக்கும், இங்கே காத்திருந்த அத்துணை சொந்தங்களுக்கும் கணேசன் கோ என்விரோ சர்வீஸ் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாசில்லா திண்டுக்கல் மாநகரை உருவாக்க இணைவோம் இயக்கம் மேலும் பல திட்டங்களை வைத்திருக்கிறது. உங்கள் ஆதரவோடும் உங்கள் ஒத்துழைப்போடும் மேலும் இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை திண்டுக்கல் மாநகரில் நடத்திட ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.